ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சமையல் இட்லிவுக்கு பூண்டு காரம் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி என்னென்னா இட்லி. எங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி செஞ்சுக்கிறோம். இட்லிக்கு சட்னி இல்லாமல் பூண்டு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சிம்பிளாக காரம் பண்ணுறோம். மிளகாத்தூள் அதுக்கு வேண்டியது என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் எல்லாமே முதல்ல எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். அந்த எண்ணெய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் வச்சுருக்கேன். அதுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி நல்லா வச்சுருக்கேன். பச்சை கருவேப்பிலை, காஞ்சது கிடையாது, பச்சை கருவேப்பிலை. அதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது நம்ம அம்மியில் ஒன்றா அரைச்சிக்கலாம். சின்ன இது இருந்தால் கூட நம்ம இடித்தா கூட நல்லா இருக்கும். இதில் மிக்சியில் வைக்கிறதுனால நம்ம ஜீரகம் கருவேப்பிலை மட்டும் முதல்ல தூள் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, கருவேப்பிலை ஜீரகம் மட்டும் முதல்ல பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். என்ன இப்போ பூண்டு இதுக்கு காரம், உப்பு, காரம், ஜீரகம், பூண்டு எல்லாமே போடணும். இப்போ பார்த்திங்களா, பூண்டு அந்த இதில் போட்டு நம்ம கச்சா பச்சா நல்லா 1-2 இடித்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டால் நைஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. அதுக்காக தான் அந்த கல்லில் போட்டு நம்ம இடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, 1-2 போட்டால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாக போட்டோம்னா, மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸாக அதை அப்படியே அரைச்சிடும் இல்லைங்களா, நல்லா இருக்காது. அதனால் நான் கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நான் மிளகாத்தூள் இதில் நான் தனியாலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தனியா மிர்ச்சியில் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். அந்த தூள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த போல் சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்ற வேண்டியது தான், அவ்வளவுதான். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். பிடிச்சா போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதனால் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல சூப்பராக இருக்கும். சிலர் இந்த மாதிரி பவுடரே சூடான இட்லியில் எண்ணெய் இல்லாமல் வச்சு சாப்பிடுவாங்க. சிலருக்கு அப்படி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. எண்ணெய் வேண்டாம், நம்ம இப்படியே வச்சு சாப்பிட்லான்றவங்க இப்படியே கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் பசங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். சட்னி விட சூப்பராக இருக்கும். சட்னி விட இந்த மிளகாத்தூளே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க நிறைய பேர். சட்னி இருந்தாலும் இது வேணும் அனுவாங்க. ஒரு பக்கம் சட்னி இருக்கணும், ஒரு பக்கம் இந்த மாதிரி மிளகாத்தூள் இருக்கணும். அந்த பச்சை கருவேப்பிலை போட்டதுனால நல்ல வாசமாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை, ஜீரகம், எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றணும். எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் காய்ச்சி ஊற்றினா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சி போச்சு. நான் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். 4 ஸ்பூனுக்கு மேலெல்லாம் வேணாம், நம்ம கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நெய். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட்டுக்காதீங்க. எங்கள் வீட்டில் நெய் கொஞ்சம் நான் போடுறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் காய்ச்சினா அந்த எண்ணெய் அதில் ஊற்ற வேண்டியது, அவ்வளோதான். சிம்பிளான ரெசிபி, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி பொங்கு வரணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஊற்றணும். பச்சை எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ அந்த எண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அது அந்த இட்லியில் வச்சு தொட்டு சாப்பிட்டாலே போதும். இனிமேல் நீங்கள் சட்னி
தேங்காய் சட்னி வேணும், கார சட்னி வேணும், அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க பசங்க. ஏன்னா நெய்யும் ஊற்றிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள். சூப்பராக இது ஸ்மெல்லு. நீங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும். அந்த இட்லிக்கு வச்சு சூடான இட்லியில் தொட்டு சாப்பிட்டாலே போதும். சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. யார் வந்தாலும் இந்த மிளகாத்தூள் நம்ம ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்களே அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டு தான் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தா. அப்படி இருக்கும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனா தான் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றுனா தான் நல்லா இருக்கும். இட்லி நம்ம தான் இட்லி தெரியும்ல, புழுங்கல் அரிசி உளுந்து போட்டு நம்ம இட்லி செஞ்சுக்கிறோம். பச்சை அரிசிலலாம் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? புழுங்கல் அரிசியில் தான் இட்லி செஞ்சால் தான் சாஃப்டாக வரும். பார்த்திங்களா? நம்ம சென்னையில் இட்லி சொல்லவே வேண்டாம். நம்ம ரவை இட்லி செய்ய மாட்டோம். இட்லி அரிசி ஊற வச்சு அரைச்சிக்குவோம். அதனால் இட்லி. இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் அவல் இருக்குங்களா? அவல், வெள்ளை அவல் இருக்கும் பாருங்கள், பாம்பே அவல் அப்படின்னு இருக்கும். வேணுமென்னா ஒரு அரை அழாக்கு 1 கிலோ அரிசிக்கு ஊற வச்சு அரிசி அரைக்கும்போது அதில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இட்லி. உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லின்றதே நம்மளுக்கு ஸ்பெஷல். நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில் இட்லி ஸ்பெஷல். அது சொல்ல வேண்டியதில்லை யாருக்குமே. அதனுடைய ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மிளகாத்தூள் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்